ஹே காய்ஸ், நான் சிங்கப்பூர் வந்திருக்கேன். சிங்கப்பூரில் வந்து ஒரு பார்க்கில் வந்து இந்த பூவை பார்த்தேன். அந்த பார்க் என்ன பார்க்னா அல்ஜினேட் பார்க் அப்படிங்கிறத பார்த்தேன். அந்த பூ பேர் வந்து நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா மரத்துக்கும் வந்து காய் வச்சு தான் பேர் சொல்லுவோம். ஆனால் இந்த மரத்துக்கு மட்டும் பூ பேரை வச்சு மரம் சொல்லுவோம். அது காய் பாருங்களேன், தேங்காவை வந்து உரிச்சிச்சு தேங்காய் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மரத்துக்கு பேர் வந்து நாகலிங்க பூ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து கோவிலில் தான் பார்க்க முடியும். ஏன்னா கோவிலில் தான் இந்த மரம்லாம் இருக்கும். காரணம் என்னென்னா, இது காற்றில் உள்ள மாசை வந்து கட்டுப்படுத்தி நல்ல ஆக்சிஜனை தருங்கிறதுக்காக கோவிலில் வச்சுருக்காங்க. சுத்தமான காற்றெல்லாம் நல்லா சுவாசிக்கலாம்னு கோவிலில் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து சிங்கப்பூரில் வச்சுருக்காங்க, ஒரு பார்க்கில் வச்சுருக்காங்க. இதுக்கு ஏன் நாகலிங்க பூ மரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த பூவோட மகரந்தத்தை பார்த்தீங்கன்னா நாகம் மாதிரி வளைஞ்சிருக்கு இல்லையா? அந்த வளைஞ்சதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்கம் குட்டியாக வெள்ளை கல்ல லிங்கம் இருக்கும். அதனால நாகலிங்க பூ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க.